வணக்கம். பிஸ்னஸ் பாவங்கள் இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பாவங்கள்னு வந்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் பிஸ்னஸ் பாவங்கள். பட் ஆனால் கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தாலே கெஸ் வருது. நீங்கள் பண்ணுவீங்களே அதான். இங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு ரொம்ப பேசாதீங்க, அப்புறம் அதுக்கு கீழே கமெண்ட் போடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறவங்க எதுவும் சொல்லலை. ரோட் சைடு என்னென்ன கடை இருக்கோ அங்கே பாரு கபாப்பு 1/2 kg சிக்கனை வாங்கி அவன் போட்டு எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறான் பாரு, 100 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கான். பேசாமல் நம்ம கபாப் கடை ஆரம்பிப்போம். இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தால் பானிபூரி விற்கான். பானிபூரி நான் சொன்னது கடை, பானிபூரி சொன்னதில்ல. பானிபூரி கடையில் காளான் விற்றாங்கன்னா எப்படி ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா இல்லையா? ஏன்னா இங்கே பெங்களூர்ல அது கிடையாது, காளான் கிடையாது. சரி ட்ரை பண்ணால் நல்லா ஓடுமேன்றதுக்காக சொன்னேன். கௌசாவும் இங்கே யாருமே டேஸ்ட் பண்ணதில்லை. என்னது கௌசா வந்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, அத்தோ அத்தாவும் இங்கே கிடையாது. அதெல்லாம் இங்கே போட்டால் நல்லா. ஆக்சுவலி இங்கே மிளகா பஜ்ஜி அந்த வடை கடையே கிடையாது. இப்போ வந்து நிறைய வந்துடுச்சு. இப்போ இங்கே திங்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரத்துக்கு தான் ஆளுங்க இல்லை. அதுவும் இப்போ நம்ம அதான் சொன்னோன்னா தமிழ்நாட்டு ஃபுட்டு அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்க்குலாம் இப்போ இங்கே நிறைய மவுஸ் இருக்கு. ஏன்னா இங்கே அந்த பானிபூரி கடையே வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் இல்லை எல்லாம் நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறாங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் நம்ம ஊர் ஸ்டைலில் பண்ணும்போது பார்த்தா அந்த கடை செம்ம கூட்டமாக இருக்குது, எனி டைம் பிச்சுட்டு ஓடுது. ஆமாம், அதனால நான் சொல்லுவேன் இது இந்த கடை போட்டால் ஓடும் அந்த கடை போட்டால் ஓடுன்னு நான் சொல்லிட்டு. இவங்க பரவாயில்ல, இவங்களோட தம்பி ஒருத்தர் இருக்கார், அவர் இதுக்கு மேலே ஆமாம் இந்த பிஸ்னஸை பண்ணணும் எங்கம்மா இவ்வளோ ப்ராஃபிட் வருமா, சரி கையில் எவ்வளோ காசு வச்சுருக்கு, இன்னும் இல்லைம்மா இனிமேல் தான் அவங்க லோன் எடுக்க. இதோட கடவுளே, ஒரு நாள் நான் பிஸ்னஸ் உமன் ஆவேன். அப்போ வந்து சொல்லுவீங்க. அப்ப இதே வீடியோ டேக் பண்ணுவேன். ஸ்பெஷல் டீ எனக்கு இஞ்சி டீ, எனக்கு 2 இஞ்சி டீ ஒரு ஸ்பெஷல் டீ. இஞ்சி டீ ஸ்பெஷல் தான் ஒன்று தான். அப்படியா? 3 ஸ்பெஷல் டீ. டீ போடுறா, இப்போ டீ போட்டாமனே இருப்பாரு எப்பயுமே. எங்க அப்பா டீ ஓடுங்க. சும்மா கெஸ்ஸிங்க சொல்லுங்க. என்னடா ஒரு நாளைக்கு 1000 பேர் கூடவே வருவாங்க. 1500 டீ அடிப்பாரு. 1500 வரும். 10 ரூபா 15000 ரூபா ஒரு நாளைக்கு. ஆமா, டீ வடை போடுறாரு, பஜ்ஜி போடுறாரு, எல்லாம் கலையா போயிருக்கு. 100 வச்சுக்கோ. 100ல ஒரு 10 போனா கூட எத்தனை வருது? 4 வெரைட்டினா 400 4000 5000 ரூபா வருது. அதுல 5000 வருது. அப்புறம் வீடு சிகரெட் வாங்குறது, தம்ம எவன் தீ மூலமா குடிச்சிட்டு போறாங்க, சிகரெட் அடிச்சு நாசமா தானே போறாங்க. அப்ப அது ஒரு கணக்குல கொஞ்சம் காசு. அப்புறம் அந்த கடை சுத்தி நான் நாய் சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கேன். அந்த நாய்க்கு பெட்ல ஒரு சொந்துருவாங்க டாக்டர். அது வீட்டு பக்கத்துல நாய் இருக்கேன், அதெல்லாம் சோறு கூட போட்டு மாட்டான். பாக்குறாங்கன்னு பிஸ்கட் வந்து போடுறது கொஞ்சம் இருக்கு. அவங்க வாங்குற பிஸ்கட் அந்த காசுகள் இதெல்லாம் ஒரு செலவா போடுது. 35 + 2 37 போகுது. சிகரெட் எல்லாம் வாங்கினோம்னா அது ஒரு 40000 ரூபா மாசத்துக்கு. ஒரு நாளைக்கு வருது. கூலி ஒரு 2000 3000 கழிச்சா கூட பால் செலவுல ஒரு 5000 ரூபா ஒதுக்கினா கூட 35000 ரூபா நிக்கும். 35,000 × 30 போடு. அவ்வளவு மேக்ஸ்ல வராதே, கால்குலேட்டர் என்ன மாதிரி போல. அதனால தான் டீயை குடிச்சு நாசமா போயிட்டு இருக்க. டீ கடை போட்டு அந்த அடுத்த பிரான்ச் போயிட்டு இருக்கேன். இதான் விஷயமே. நம்ம ஒன்று டீ கடையை போடுறோம். நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிருவோம். டேய் டீக்கு காசு கொடுத்துட்டு நீ கொடுத்துட்டு வா. மாப்ள என்ன மாப்ள சொல்றது? மாப்ள நாளை தரேன். நல்லா இல்ல. ஆனா இது டீ கடையில தான் ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஸ்பீச்சே. ஈஸியா நினைக்கிறாங்க டீ கடை, அவ்வளவு ஈஸியெல்லாம் இல்லைங்க. அண்ணனை பாத்தீங்களா, ஐடி கம்பெனில வேலை செய்யற மாதிரியே இருக்காரு. டீசென்ட்டா என்ன எந்த கம்பெனில வேலை செய்றீங்க நீங்க? அது வந்து அதெல்லாம் ப்ரோ நீங்க எதுவும் கோச்சுக்காதீங்க, சும்மா கலாய்க்கிறான், அவங்க வம்புலுக்கிறான். நீங்க டீசென்ட்டாலாம் இல்ல, கலாய்க்கிறதுக்காக சொன்னேன். டீ கடை மேட்டரை விட்டுருங்க. இப்ப நீங்க டீ கடை மேட்டரை விட்டுட்டு போறனாலதான் சேட்டாலாம் உள்ள வந்து ஏகப்பட்ட கடையை வச்சிருக்காங்க இன்னைக்கு. ஏன் என்ன காரணம்? ஏன்னா ஒரு ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் வந்து கடை வச்சு அவ்வளவு தூரம் பண்றாங்கன்னா என்ன காரணம்? உழைப்பு இந்த மாதிரி இது பண்றாங்க. அவனுக்கு தெரியும் தெரிஞ்சதுனால அவங்க வந்து வச்சு போறாங்க. உண்மைக்காரங்க எல்லாம் டீ கடையா அப்படின்னு போக வேண்டியது. டீ கடையில எவ்வளவு காசு போடுறது? இவ்வளவு பேசாம என்ன அப்படி சொல்ற? பொள்ளாச்சி பூ போன இளநீ எவனுக்கு? அண்ணா எவ்வளோ இளநீ? 60 பொள்ளாச்சி போட்டு போனோம்னு வச்சுக்க 15 ரூபா 20 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்குலாம் ப்ரொக்யூர் பண்ணிடலாம். ப்ரொக்யூர் பண்ணிட்டு நம்ம வந்து ஹோல்சேல் அப்படியே எடுத்துட்டு கொண்டு வந்து இறக்கிடும். அந்த லாரி செலவு அதெல்லாம் என்ன மாப்ள வரும்? அதெல்லாம் ஒரு 5 ரூபா 10 ரூபா தான். அதுக்கு மேல வராது. 5 ரூபா 10 ரூபாவா? காய்க்கு காய்க்கு அவ்வளவுதான். லோடு தான் மொத்தமா பாப்ப, காய் எண்ணி போட்டு நீ பாப்ப. 25 ரூபானா அப்போ 35 ரூபா லாபமா? லாபம் தானே. சட்டையை போட்டுருக்க அந்த மாதிரி ஒரு சட்டையை போட்டு கண்டு வச்சா கையில
வாட்ச பத்தியா ஆளை போய் டீசெண்டா எப்படி இதா மைண்ட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் கையில 60 வச்சிருக்கான் அதுல வந்து கடுப்புல கையில ஒரே விட்டு இல்ல சொல்றேன் நான் லாபம் டீசன் லாரியில கொண்டு வந்து சரக்கு இறக்க வேண்டியது 10 வண்டி வாங்க வேண்டியது 10 வண்டி சரக்கு ஒப்பி 10 ஆளை போட்டு அங்க ஏரியா அனுப்பிட வேண்டியது அண்ணே உங்கள கோட் அடிச்சு ஒட்டுங்கண்ணே பிசினஸ் எல்லாம் பேசாதீங்க பிசினஸ் பேசாத மாப்ள மீதியா இருக்கு நாங்கண்ணே வழுக்க வெட்டி தாங்கண்ணே வெறுங்காயா அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அப்ப கரெக்டா இல்லலாமா கரெக்டா இல்லலாம் இவன் மட்டும் கூட இல்லாம இருந்தானா கரெக்டா இருக்கு இப்ப பார்த்தாலும் அவன் சொல்றான் மாப்ள இவனால தான் நம்ம உருப்படா ஏய் மாப்ள காசு கொடுத்து போய் டீ கடையில ஏய் மாப்ள இந்த வரேன் என்னம்மா எனக்கு ஒரு ஐடியாங்க. கப்பிள் கோல்ஸ் இப்படியே நம்ம நீங்க சம்பாதிக்கிறத வச்சே பண்ணோம்னா காசு வந்து நிக்க மாட்டேங்குது கையில. நமக்கு வந்து அது செட் ஆகாது. சைடுல வந்து ஒரு பிசினஸ் பண்ணாதான் ஷைன் பண்ண முடியும். இப்ப இருக்க பாத்தீங்களா அரவிந்த் ஐடி கம்பெனி வச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஹீரோயின்லாம் வந்து காஸ்மெட்டிக் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய சைடு ஹோட்டல் வச்சிருக்காரு ஒரு ஆக்டர். அந்த மாதிரி நம்மளும் ஆரம்பிக்கணுங்க. அப்பதான் நம்மள வாழ்க்கையும் வந்து வசந்த ஜோதி வசந்த முல்லையா இருக்கும். இங்க இருந்து நம்ம வாங்குது ஒரு வேலையை காப்பாத்துறதுக்கு போராட வேண்டியது. பிசினஸ் ஐடியா இருக்கா? இல்ல எனக்கு எதுவும் ஐடியா இல்ல. இல்ல எனக்கு நான் செம்ம ஐடியா இருக்கு. பொட்டிக்கு வைக்கலாங்க. பொட்டி கடையா வச்சிட்டு தாலியோட இருப்பாங்க. சரக்க போட்டு லைட் வருவாங்கம்மா. கையை பிடிச்சி இழுப்பாங்க. கையை இப்படி கேட்பாங்கம்மா. அங்கேயே வாந்தி இருப்பாங்க. ரொம்ப கலிப்பு. சொல்றது பொட்டி அவன்ற மாதிரி இல்ல. பொட்டி மாரி பொட்டில காஜல் அகர்வால் வச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்களா? ஆமா. அந்த மாதிரி பொட்டிக்கு வச்சு அப்படியே டிஃபரண்டா சேலிகளா வாங்கி விக்க போறேன் நான். அப்புறம் வந்து சுடிதார் அப்புறம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் விக்க போறேன். நீதான் ஏதோ ரெண்டு மூணு பொட்டிகளை வாங்கி விட்டு நல்லா நின்று புலம்பிட்டு இருந்தா அப்ப நீ என்ன? அதனாலதான் நான் வச்சு நடத்த போறேன். நானே வாங்கி விக்கலாம்னு இருக்கேன். திருப்பூர்ல இருந்து டைரக்டா ஒரு லிங்க் புடிச்சு அவங்ககிட்ட இருந்து வாங்கி குடுக்கலாம்னு இருக்கேன். ரேட் ரொம்ப சீப்பா இருக்கு. அப்படியா? ஆமா நான் பண்ண போறேன். பொட்டிக்கு வைக்க போறேன். பண்ணு. அந்த ஸ்லைட் வர மூவிங்ல என் முடி நல்லா வளர்ந்திருக்குல்ல லென்த்தியா. ஆமா சொல்ல லென்த். இந்த லென்த் வந்து எங்க அம்மா வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் ட்ரெண்ட் இன்ஸ்டால ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. காச்சி பாட்டில்ல போட்டு எல்லாரும் வியாபாரம் பார்க்கலாம்னு இருக்கேன். யாரு கிண்டுறது? நம்ம தான் கிண்ட போறோம். நீங்க தான் நல்லா கிண்டுவீங்களே. ஆமா எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா வேலையா வந்திருக்கேன்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் விளையாடுறீங்க. ஆமா அந்த மாதிரி இங்கிட்டு கிண்டுங்க. நான் இங்கிட்டு கிண்டுறேன். சரி எண்ணெயை ஊத்தி நான் வந்து பாட்டில் ஒரு பாட்டிலுக்கு குறைஞ்சது 50 ரூபாய் பாத்துக்கங்க. ஓகே அது போடுற பொருளா ரொம்ப சீப்பு. ஆரம்பிச்சிரும். அப்படி பண்ணா நல்லா சிகை இவ்வளவு பெருசா வந்துரும். ஐயோட வந்துருச்சு. இத வச்சு அட்டூனி தாங்க முடியலையே. அவங்க எதிர்பார்க்கலது. அடிக்கிறதுக்கு முன்னாடியே குடிக்கிறாங்க. என்ன பழக்கம் பழகிருக்காங்க தெரியல. எங்க ஏரியா வந்து ஜோ இங்கயா கவனிச்சியா? தண்ணி பாட்டில் வெளியே எவ்வளவு? தண்ணி பாட்டில் என்ன 1 லிட்டர் கேக்குறியா 1/2 லிட்டர் கேக்குறியா? 1 லிட்டர் 1 லிட்டர்னா 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 15 இங்க என்ன இப்ப 25 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த பாட்டிலே கம்மியா தான் கிடைக்கும். ஆமா இவங்க அதையும் மேல வச்சு 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரி இந்த பிசினஸ் சரியான பிசினஸ். யோ மாப்ள கரெக்ட்டியா? வெறும் தண்ணி பாட்டில். வெறும் தண்ணி. இன்னொன்னு கேளு. ஏன் உனக்கு எல்லாம் தோணுனதே கிடையாது? மாப்ள சொல்லுங்க ஐயோ பண்ணியா இருக்கு. அது மட்டுமா? ஐயோ இது என்னது? சரக்கு இல்ல. என்ன இதுல இருக்கு? கிளாஸ்ரா. கிளாஸ். இந்த கிளாஸ் எவ்வளவு? கிளாஸ் 5 ரூபா. ரொம்ப மெலிசா இருக்கு. 5 ரூபாயா? ஒரு பண்டிலே 10 ரூபா 15 ரூபா வாங்கிடலாம்டா. ஆமா. இதெல்லாம் என்னடா எத்தனை கிளாஸ் எத்தனை டேய் இது ஒரு செம பிசினஸ் மச்சி. மாப்ள ஆமாயா நீ சொல்லும்போது அங்க பாரு சைடிஷ் கூப்பிட்டு என்ன நடக்குது? ஆனா சைடிஷ் என்ன இருக்கு? மகாராஜா சிக்கன் இருக்கு, சிக்கன் 65 இருக்கு, எக் மசாலா இருக்கு, போட்டி இருக்கு, லாலிபாப் இருக்குயா. அந்த மேட்டர்ல இருக்கு. அப்புறம் நீங்க வெஜிடேரியன் மகாராஜா சொன்னீங்கல்ல எவ்வளவு? அது 300. 300 அண்ணே அதெல்லாம் வேணாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் எடுத்துவாங்க. மகாராஜா எடுத்துட்டாங்க. மகாராஜா எடுத்துட்டாங்க. போனிச்சு. மகாராஜான்னா அது ஒரு டைப் ஆஃப் கிரேவி சேர்த்து ஒன்னு எடுத்துட்டாங்க. அப்புறம் சாப்பிட்டு நான் ஒரு வாட்டி சாப்பிட்டுருக்கேன் மகாராஜா சிக்கன் சூப். போதும்டா. சும்மா இரு இவனே என்ன நடக்குதுன்னு நீ பாரு. இப்ப வரும் பாரு. சாக்கு வரும் பாரு. மசாலா பீனட் இங்க வச்சிருங்க. மகாராஜா வச்சிருங்க. பக்கோடாவா? இல்ல அது என்ன கிரேவி மாதிரி போட்டுருக்காங்க. அவ்வளவுதான். அது ஒண்ணுதான். கரெக்ட். மகாராஜா கொஞ்சம் இதா இருக்காமா. ராஜாக்கெல்லாம் முந்திரி போய் சாப்பிடுவாங்க. மகாராஜான்னு இதெல்லாம் வந்து உளுந்திரி போட்ட போனாலே அழகா அரைக்கலாம். எங்கேயோ சொல்லுவாங்க நார்மல் சிக்கன்ல முந்திரி போட்டா மகாராஜா சிக்கன். எல்லாம் ஏன்டா ஏமாத்துறாங்க? ஏன்டா எல்லாத்துலயும் வந்து தண்ணி எடுத்தானாவே எவனுக்கும் தெரியாது புத்தி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏமாத்துறதுக்குலாம் இந்த ரேட் வச்சாடா. அண்ணா இங்க ஒண்ணு இல்ல சும்மா பேசிக்கணும். டேய் கவர்மெண்ட் பாராது. கவர்மெண்ட் பார ஒருத்த வச்சு நடத்துறனால ஏரியால பெரிய ரவுடியா இருப்பான்டா. நீ சாத்திக்கிட்டுடா வந்து அடிடியே போட்டுற போறாங்க. நம்மளும் ஆவோம். இவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்க. நீ ஏன் மாப்ள சும்மா இருக்க? அதுதான் கரெக்டா கரெக்டா போகுது. அதுதான் எல்லாமே எனக்கு தெரியுது. எல்லா ஐடியாவும் என்கிட்ட இருக்கு. இது ஸ்டார்ட் பண்ணலாம்னா எனக்கு ஒண்ணே மட்டும் இல்ல. என்னது? என்ன இன்வெஸ்ட்மெண்ட் என்கிட்ட இல்ல.
மாப்பிள்ள காசு தானே இல்ல உன்ட்ட செயின அடகு வச்சுப்பேன் வித்துருவோமே செயின வேணாமியா நாதாரி பரதேசி உன்ன மாதிரி ஆளுங்க கையில கிடைக்கிற எடுத்து கொடுத்துதான்டா இவன மாதிரி ஆளுங்க எடுத்துட்டு ஓடிடுறாங்க. அவன் மூஞ்சிய பாடுறா. இதுக்கு முன்னாடி பிசினஸ் பண்ண மூஞ்சியா அது? டேய் பிசினஸ் ஸ்பெல்லிங் சொல்றா. BUSI புஷி ஆனந்த் பாத்தியா டிவிகே காரங்கிட்ட வம்பிட்டு விடுறான். இது தேவலாம் ஸ்பெல்லிங்கே தெரியல பிசினஸ்க்கு. உனக்கு அடா அது ஐ ஓபனிங் எவன்டா சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இதெல்லாம்? அடா ஒரு கோட்டரை வாங்கி வச்சிட்டு ஒரே ஒரு கட்டிங்க போட்டு செகண்ட் கட்டிங் போகாம இவ்வளவு நேரம் பேசிக்கிறீங்க. எப்படா அந்த கோட்டரை முடிக்கிறது? ஒத்திக்கிட்டு குடிச்சு ஏஞ்சு போன பாத்துக்க. உலகாரன் ஆயிருவேன். எங்கடா அவன் பிசினஸ் பேசினா இவரு ரெண்டா வகுந்துறேன் பாத்துக்க. இன்னொரு சின்ன பிசினஸ் சரியா ஒன்று. என்னது? ஒயிட் ஷாப் பக்கத்துலயே ஒரு பெட்டி கடை போட்டோம்னு வச்சுக்க. போட்டு உள்ள வர ஆட்கள் கம்மி, வெளியே போற ஆட்கள் ஏராளம். ஆமா மாப்பிள்ள இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். அப்ப என்ன அதுக்கு என்ன பிளான் பண்ணிடுவோம்? பிளான் பண்ணுவோமா? 4 நாளைக்கு முன்னாடி வியாபாரி படத்தை கேடிவில பார்த்துட்டு வந்து உளறிக்கிறீங்க. கேடிவில தானே பார்த்தேன். 100% வியாபாரியா? இப்ப இந்த 2 பிசினஸ் வந்து ஐடியா இருக்கு. இது நம்ம பண்ணி பாப்போம். அது வந்துச்சுனா ஓகே. அது இல்லைனாலுமே வந்து ஏமா நீ வேற நடுல வர. இப்படி பண்றேன். இப்படி பண்ணவனே இப்படி வந்து உம்மா கொடுக்கணும் நீங்க. ரீல்ஸா? அது மாதிரிலாம் பண்ணி ரீல்ஸ் ஏத்துறோம். ஏத்துனதுக்கு அப்புறம் செம்ம ஐடியா ஒண்ணு இருக்கு. மேக்கப்புங்க, பிரைடல் மேக்கப். நான் எவ்வளவு அழகா பண்றேன் அது மாதிரி எல்லாருக்கும் நான் பண்ணி விட்டேன்னா அமௌண்ட் வரும். நானே காசை கொடுத்துருன்னு சொல்ல வைக்கிறேன். நீ அது தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்கம்மா. நீ நல்லா சரி ஏங்க இப்படி என்கரேஜ் பண்ண டிஸ்கரேஜ் பண்றீங்க? டிஸ்கரேஜ் பண்றதுக்கா நான் சொல்லமா? எதுக்கு எப்பவுமே டிஸ்கரேஜ் பண்ணியே பேசுறீங்க? சரி நான் ஏன் உங்களுக்கு அது வந்து நீங்க ஆண் நான் பெண்ணுங்கறனால தானே? இல்ல பொம்பளைக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இவளால என்ன பண்ண முடியும்? பெண்கள் நாட்டின் கண்கள். பெண் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க கேட்டுக்கோங்க. சரி சரி போ. பெண்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. உமன் எம்பவர்மெண்டா நடந்துக்க. நான் போய் கிட் வாங்கிட்டு வந்துறேன். வாங்கிட்டு வந்துறேன். நீ போ நான் வாங்கிட்டு வரேன். ஏங்க ஃபீனிக்ஸ் மால்ல மேல இருக்கும். அங்க காஸ்ட்லியா வச்சிருப்பாங்க. வாங்கிட்டு வாங்க. ஏங்க 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 சும்மா மேட்டர் பாத்தீங்க. இன்ஸ்டாகிராம்ல தான் பார்த்தேன். ஆரி வர்க் ஜாக்கெட்ல சிக்கு சிக்கு சிக்கு. ஆமாமா. அதுக்கு வந்து 5000 ரூபாய் 10000 ரூபாய் வாங்குறாங்கங்க. அதான் கொடுத்து வாங்கிட்டு ஒரு தடவை போட்டா பிக் போடுறேன். நான் கத்துக்க போறேன். நான் உட்கார்ந்து கத்துக்கிட்டு ஆரி வர்க் போட்டு என் குடும்பத்தை முன்னேத்த போறேன். அப்படி பண்ணனும்னு வெச்சுக்கங்க. சொன்னது எல்லாமே நீ ஏத்த சொல்லிருக்க. கொடைக்கானல் நம்ம போர் அடிச்சுச்சுனா குளிர் இருக்கப்ப அப்ப இங்க போயிட்டு வரலாம். சூப்பரா இருக்கும். தனி வீடா வாங்கிடுறேன். ஆரி வர்க் கத்துக்கறேங்க. என்னால முடியல. கத்துக்கறேன்னா சொன்னது இல்லையே. சரியா வரும் போல இருக்கு. ஏங்க கத்துக்க போறீங்க. டிரைவிங் கத்து என்னமா செய்ய போற? கேள்னு ஒரு பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளைலாம் வண்டி ஓட்டுது. அது மாதிரி நானும் ஓட்ட போறேன். ஓட்டிக்கிட்டு vlog பண்ணலாம்னு இருக்கேன். அதுவே ஒரு நல்ல பிசினஸ். எங்க vlogலாம் பண்றாங்க. நம்ம ஏன் பண்ண கூடாது? பண்ணுவோமா? பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம். எங்க அம்மா வீட்டுக்கு ஏங்க நான் போர் அடிக்குதுன்னு பண்றேங்க. இது வரைக்கும் 5 விஷயம் சொல்லிருக்கா. 5 விஷயத்தை ஒண்ணு கூட அது துருமோட எடுத்து ஏங்க ரெசின் ஆர்ட்னு ஒன்னு இருக்குங்க. ரெசினை ஊத்தி அப்படியே உன புதைக்கறாங்க வச்சிக்கிட்டு. கொல்லாத நீ போ அந்த விஷயத்தை. பிசினஸ்னா பண்ணி தொலை. நான் அவன சரின்னு போறேன். விட்டுட்டு பண்ற மாதிரி அங்க வந்து இப்போ சொல்றாங்க. அங்க இங்க வந்து போ உள்ள போ உள்ள. இன்ஸ்டாகிராம் மொத்தம் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. எதையாவது ஒன்னு பார்த்தேன் அவன நம்ம போணும் இவன நம்ம செய்யணும். ஏன்டா அப்படி இருக்கீங்க? நல்லா இந்த சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் மட்டும் போயிட்டு இந்த பெரிய ஹோட்டல்ல தங்கிட்டு அடுத்த நாள் ஏஞ்சி வருவாங்க. அந்த மாதிரி நம்மளும் போவாங்க. காசு இருக்கு பண்றாங்க. நடிக்கிறேங்க. மோகன்லால் கிட்ட வந்திருக்க. பிசினஸ்ல இறங்கினா இந்த மாதிரி பூ போட்ட சட்டை போடணுமா? நல்லா இருந்தது. நாளை இப்ப பிசினஸ்ல இப்ப தான் போறேன். நல்லா வேலை போய்க்கு இருந்தியடா. வேலைக்குலாம் போய்க்கு இருந்த. வேலை டிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைம் பிசினஸ்ல இறங்கிட்டேன். பிசினஸ் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆமா அத பத்தி தெரிஞ்சு பண்ணனும். கரெக்ட்டா அத வந்து இறங்கி முழுசா அதுல இறங்கி அனலைஸ் பண்ணனும். கரெக்ட்டா அதுலயே ஃபோக்கஸ் பண்ணா தான் பண்ண முடியும். என்ன பண்ண முடியாது. என்னைக்குமே தெரியாத தொழில செஞ்சவனும் கேட்டா தெரிஞ்ச தொழில விட்டவனும் கேட்டான்னு இருக்காங்க. இருக்காங்களா இல்லையா? அதான் தொழிலை விட்டுட்டு பார்க்க முடியாது. ஒரு பிசினஸ் நீ ஏதோ கத்துருக்க. சைடுமே அப்பல இருந்து காலேஜ் படிக்கிறப்ப நல்ல பிரெயின். அப்பப்ப சைடுல மாப்ள இது என்ன ரேட் வரும் இது என்ன வரும் அப்படி கேட்டுக்கிட்டே இருப்பேன். பரவாயில்ல அந்த அனலைசிங் மென்டாலிட்டி ஒரு லைஃப்க்கு யூஸ் பண்ணிருக்கேன். ஐயா கூட என்ன பிசினஸ் மாப்ள பண்ண போற? யூடியூப் சேனல். எது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். ஏண்டா நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த. அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். யூடியூப் சேனல் என்னென்ன பண்றாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? எப்படி இப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? இன்னைக்கு தெரியலையடா. யூடியூப் சேனல் நல்லா போயிட்டு இருந்தா காசு நல்லா வந்துகிட்டு இருக்கு. அதுல வச்சே வேலையெல்லாம் விட்டுட்டு நிறைய பேர் அதுலயே முழுசா இறங்கிட்டாங்க. பைத்தியக்கார பையல. அப்படி வேலையை விட்டு இறங்கினவங்க எல்லாம் இறங்கினப்ப பாத்துருப்பா. இப்ப 3 வருஷம் ஆச்சு. இப்ப அவங்க நிலைமையில என்ன ஆச்சுன்னு தெரியுமா? பாதி பேருக்கு வியூஸ் போறது இல்ல. என்ன பண்றேன்னு தெரியாம முழிச்சுக்கு இருக்காங்கடா. கார்ல வந்து இறங்கினா நீ அந்த காருக்கு டியூ கட்டுறாடா இல்லையான்னு நமக்கு தெரியாதடா.
வெளியில பாக்குறப்ப அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருப்பாங்க. பின்னாடி அவங்க எவ்வளவு அழுகுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு அவ்வளவு சந்தோஷமாலாம் இல்ல இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. அவன் பீதியில தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ வந்து யூடியூப்ல கடை ஓபன் பண்றீங்கடா. திங்க் பண்ணு. வேணாம் கொடு. அதுதான் அது வந்து யோசிக்கணும். எந்த ஒரு தொழிலும் தெரிஞ்சா இறங்கணும். கரெக்டா. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல போட்டாவனா அதுலயும் நல்லா பார்க்கலாமா, நல்ல வியூஸ் போட்டு நல்லா காசு பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்ல போட்டா வரும். சூடா சுண்டலு நான் பெரம்பலூர் மெண்டல் என்னடா அதத்தான இன்ஸ்டாகிராம்ல பண்ணிக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல சேம் போட்டி ஜாஸ்தி. அவன் ஒரு நிமிஷத்துல ஃபுல் கிரியேட்டிவிட்டியை விட்டு இறக்கி இருக்காங்க. இதெல்லாம் என் நிலை இருக்க முடியாது மாப்ள. சொல்றது கேளு மாப்ள. என் கிரியேட்டிவிட்டி உனக்கு தெரியாது இல்ல. இறக்குறேன் பாரு. சரி போ இறக்குறேன்டா. இவன் கிரியேட்டிவிட்டி ரொம்ப கஷ்டம். பாதி பேர் இப்படித்தான் இறங்குறாங்க. ஒரு தொழிலை பத்தி தெரிஞ்சிச்சு அதனால பிடிச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா பண்றது வேற. பண்ணி பாப்போம், இதை போட்டு பாப்போம்னா எப்படிடா நடக்கும் என்னவோ சொல்லிட்டேன். அதுக்கு மேல உங்க இஷ்டம். யாராவே ஏடா பிசினஸ்க்கு ஒரு ஐடியா சொல்லணும்னா பழைய ஐடியாவை சொல்ல, புதுசா ஏதாவது சொல்றான். அங்க பாரு என்னது இது ஐடியா போனவே இல்ல பாரு. புது ஐடியாவா? ஆமா என்னடா சொல்ற? கருப்பட்டி காப்பி ஆரம்பிச்சிருவோம். சூப்பர் பிசினஸ். பிரான்சைசி போட்டோன்னு வச்சுக்க அவ்வளவுதான். அங்க பாரு கருப்பட்டி காப்பி கடையில போய் நீ காசை கொடுத்தனா போதும். அவங்களே கடை போட்டு ஆளை போட்டு எல்லாம் போட்டு நீ கல்ல காசை போடுறதா வேலை. தெருவுக்கு ஒருத்தன் நினைச்சு ஒவ்வொரு தெருவுக்கு 5 கருப்பட்டி காப்பி கடை வந்து கருப்பட்டியை விட்டு துணைங்கடா. எப்படி செட்டிநாட்டுக்கு காரைக்குடி சிக்கிச்சோ அதே மாதிரி கருப்பட்டிக்கு திருநெல்வேலி சிக்கிச்சுடா. திருநெல்வேலியில இருக்கிற எல்லா ஊரை போட்டு ஒரு கருப்பட்டி காப்பி கடை ஓபன் பண்ணிடுறாங்கடா. விட்டு துணைங்கடா கருப்பட்டியை. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா கருப்பட்டி பற்றாக்குறையாகி கலப்படம் பண்றது, வெளியூர்ல இருந்து இம்போர்ட் பண்றது கொண்டு போயிருவீங்க போலடா. கருப்பட்டியை விட்டு தொலைக்கடா. புது ஐடியாவா சொல்றா. புதுசு சொல்றேன். கருப்பட்டி காப்பி பண்ணிட்டாங்கடா. ஏற்கனவே 2 கம்பெனி ப்ராமினென்ட்டா இருக்குடா. சொல்றேன். புதுசா 3வது கம்பெனி உள்ள வருது. சொல்ல போறப்ப என்னது? கலரம்பட்டி கருப்பட்டி காப்பி. காக்கா கா கருப்பட்டிக்கு என்ன சம்பந்தம்? எங்க ஊரு என்ன டக்குனு முடிஞ்ச மாதிரி இருக்கு. ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி இருக்கு இந்த வாட்டி. ரொம்ப இல்லை இது எப்படி இருந்தாலும் ஆல்மோஸ்ட் 14-15 மினிட்ஸ். ஆனால் அந்த வாட்டி ஓடினதே தெரியவே இல்லை. நானும் சீரியல் நடிக்கவா? நான் விளையாட்டுக்கு சொல்லலை, உண்மையிலேயே அதில் சொன்னது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஏதோ டிரைவிங் சொன்னாங்களா. டிரைவிங் நான் பண்ணதில்ல. ஆரி ஒர்க் நான் சொன்னதில்ல. ஆரி ஒர்க்லாம் சொல்லியிருக்கேன். அந்த இது எம்ப்ராய்டிங்க்கே கிட்டத்தட்ட எவ்வளோ 2000 எனக்கு நான் போட்டுக்கிறேன்னு தான் சொன்னேன். பேசாம அதை கூட பண்ணிட்டு கத்துக்கிட்டு பண்ணலாம் போல இருக்கு. ஸ்டிச்சிங் வேணா நான் சொன்னேன். டைலரிங் ஏன்னா எனக்கு டைலர் செட் ஆக மாட்டேங்கிறாங்க, அதனால டைலரிங் நான் கத்துக்கிறேன்னு. ஆரி ஒர்க் வந்து நான் வந்து என்ன சொன்னேன், நான் எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் பண்ண தெரியும், அது நானே பண்ணிக்கிறேன், மெட்டீரியல் வாங்கித்தாங்கன்னு. டிரைவிங் நான் சொல்லல. வேற என்ன இருந்தது? டிரைவிங் அது என்னன்னு எனக்கும் புரியல. என்ன டிரைவிங்? vlog பண்றது. இது அந்த டாக்ஸி ஓட்டி vlog பண்றாங்க. எனக்கு தெரியல. ஆனா அது மாதிரி நிறைய பேர் vlog பண்றாங்க. லைக் அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறாங்களே, ஓட்டுறது அப்படியே vlog-ஆ போட்டு இது பண்றாங்க. யூடியூப் சேனல் மாதிரி பண்றாங்க. நான் கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 2-3 நாளா ஒரு பையன் பண்ணிட்டு இருந்தான். நல்லா இருந்துச்சு. அப்படியே கேஜுவலாக பேசிட்டு இங்கே இந்த ஆர்டர் எடுத்துருக்கேன், இவ்வளோ வந்திருக்கு அப்படின்லாம் காட்டுவாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நம்ம யூடியூப்புமே நான் வந்து ஓப்பன் பண்ணது என்னென்னா ஒரு சும்மா என்டர்டெயின்மெண்ட்டு தான் ஓப்பன் பண்ணேன். இப்போ பூஸ்னி இல்லைன்றதால நான் அது வந்து கொஞ்சம் என் மைண்ட் டைவர்ட் பண்ணுறதுக்காக வீடியோஸ் போட ஆரம்பிச்சது. இனிமேல் அதுலேயும் மிக்ஸ்டாக கண்டென்ட் வரும். ஏன்னா முன்னே பூஸ்னி இருக்கும், டைமும் இருக்காது நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு. இப்போ அது இல்லைன்றதால செட் ஆயிருக்கு. அது எப்படின்னா தெரியல. கேமராவை ஆன் பண்ணி இப்படி வந்து உட்கார்ந்தோன்னு அப்போ அது வரைக்கும் கம்முன்னு இருக்கும். கேமரா ஆன் பண்ணி 2 பேரும் இந்த இடத்துல உட்காந்துட்டோன்னா அங்கே போய் நின்றோம் வாசல். அப்படியே வேடிக்கை கேமரா பார்க்குற அந்த வீடியோ இருக்கும் பாருங்க, கேமரா வாட்ச் பண்ணுற மாதிரி அப்படியே பார்த்துட்டே அப்படியே நைஸாக வந்து கதவுக்கிட்ட நின்றுடும். கதவு திறந்துடுங்கன்னு. எப்படி இருந்தாலும் கத்தணும்னா அவங்களுக்கு மைக்கு டிஸ்டர்ப் ஆகும். அவங்க எடுக்க முடியாது வீடியோவை. நம்மளை எப்படியும் வெளில விட்டு தான் ஆகணும்னு. அதனால இப்போ அந்த சேனல். வேற என்ன பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன். அது 2 தவிர மற்ற எல்லாமே பொட்டிக். எனக்கு ஸ்டிச்சிங்கே தெரியாது. அதுக்கு முன்னாடி பொட்டிக் மாதிரி தானே ஒன்று பண்ணீங்க. அதுனா ரீசேல் கைண்ட் ஆஃப் திங். அது காலேஜ் படிக்கும் போது இதுக்காக எப்படி சொல்ல கை செலவுக்காக அது பண்ணுது. அப்போ வந்து மீஷோ வந்த புதுசு. அப்போ மீஷோலாம் யாருக்குமே தெரியாத காலம். அதனால எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க ரீசேல். அப்போ ரீசேல் பண்ணி இப்பயுமே பண்ணலாம். ஆனால் இப்போ எல்லாருமே டைரெக்டாகவே அவங்களே வாங்குறாங்க. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க இது எந்த இருக்குன்னு. நேற்று கூட அது என்ன இல்லை படத்துக்கு போகும்போது கூட நடந்து வந்துட்டு இருந்தா சேம் நீங்கள் வச்சிருக்க அதே ப்ளூ கலர் பூ போட்டது போட்டு உட்காந்துருக்காங்க ஒருத்தவங்க. என்னது அந்த இது சுடி டாப் சொல்கிறேன். எல்லாரும் ஒரே இடத்துலயே வாங்கி எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கு.
அது மாதிரி சொல்கிறேன் நான். நல்லா இருந்துச்சு, நைஸ். கண்டிப்பாக எல்லாருக்கும் அதேமாரி ஒரு ஃப்ரெண்ட்ஸும் மாட்டியிருப்பாங்க. ஐடியா சொல்கிறேன். எங்கள் வீட்டில் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. என் குரூப்லேயும் ஒருத்தன் இருக்காங்க இந்த மாதிரி ஐடியா சொல்கிறது. எல்லாம் அதே கேட்டகரி. நிவேனி கேரக்டர் நீரஜ் சொன்னேன். ஓகே, வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.